ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தேசி ஸ்டைல் மெக்சிகன் ரோல். இது பண்ணுறதுக்கு குவாக்கமால், பின்டோ பீன்ஸ் கிரேவி, சப்பாத்தி, கிரேட்டட் சீஸ் இது 4மே தேவை. வாங்க இந்த குவாக்கமால் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குவாக்கமால் பண்ணுறதுக்கு ஒரு அவகோடா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட ஜெலோ பென்ஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அவகோடா நம்ம கடையில் வாங்கும்போது ஃபுல்லாக க்ரீன் கலராக இருக்கும். நம்ம 3 to 4 days இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். கொஞ்சம் தொட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இதை எடுத்து யூஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் நம்ம உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்க போகிறேன். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பொடியாக நறுக்கிக்கலாம். அவகோடா இப்போ நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஒரு பெரிய சீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வெறும் அந்த உள்ளே இருக்க பல்ப் ஒண்டி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா அவகோடா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம மெக்சிகன் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான குவாக்கமால் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. பின்டோ பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பின்டோ பீன்ஸு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஸ்ப்ரவுட் பண்ண பின்டோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் 8 hours சோக் பண்ண பின்டோ பீன்ஸ் எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டுக்கலாம். அதாவது பின்டோ பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர், சால்ட்டு, இதோட 1 கப்பு பின்டோ பீன்ஸ்க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 20 minutes குக் பண்ண போகிறேன். கண்டிப்பாக 20 minutes குக் பண்ணணும். 20 minutes பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு கரண்டி வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த பீன்ஸை இப்போ அதே குக்கரில் வச்சு ஓப்பன் குக் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். பட்டரும் கெச்சப்பும் ஆப்ஷனல் தான். நீங்கள் கரண்டி வச்சு இந்த பீன்ஸை எவ்வளோ தூரம் மேஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes இது ஓப்பன் குக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு திக் கிரேவி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு 2வது ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெக்சிகன் ரோலுக்கு அடுத்தது நம்மளுக்கு டார்ட்டிலாஸ் தான் தேவை. பட் டார்ட்டிலாஸ் கடையில் கிடச்சா நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு தின்னான சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு மைதா மாவு, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, கொஞ்சம் தண்ணி. இது 3த்தையும் சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதை எவ்வளோ தூரம் உங்களால் தின்னாக திரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு நல்ல மெல்லிஸாக நீங்கள் அதை ரோல் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். கொஞ்சம் இந்த சைடு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா 2 சைடும் உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த சப்பாத்தி மேலே ஃபஸ்ட்டு பின்டோ பீன்ஸ் கிரேவி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே குவாக்கமால், அதுக்கு மேலே ஷெடர் சீஸு. இப்போ இதை அந்த கீழே இருந்து அப்படி மேலே கொஞ்சம் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் 2த்தையும் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணணும். இதை
அப்படியே திருப்பி ஒரு தடவை நீங்கள் அப்சைட் டவுனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மெக்சிகன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணவொன்னே பாருங்கள், சீஸு, பின்டோ பீன்ஸ், குளோக்கமால் இதெல்லாம் அழகாக தெரியுது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.